Welcome all of you to my video. In this video we are going to see chapter 5 coordinate geometry exercise 5.2 fourth sum. What's the slope of a line perpendicular to the line joining A 5, 1 and P where P is the midpoint of the segment joining 4, 2 and minus 6, 4. என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த P என்ற பாயிண்ட் தெரியாது. அந்த P எப்படி இருக்கும்னா இந்த மிட் பாயிண்டாக இருக்கும். இந்த ரெண்டு பாயிண்டோட மிட் பாயிண்டாக இருக்கக்கூடியது தான் அந்த P என்ற பாயிண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அது இன்னொரு பாயிண்ட். இது ரெண்டுடைய ஸ்லோப்பை கண்டுபிடிக்கணும். அது எப்படி இருக்குன்னா அந்த ஸ்லோப் வந்து பெர்பெண்டிகுலர் ஸ்லோப்பாக இருக்க முடியாது. அந்த ஸ்லோப்பு பெர்பெண்டிகுலர் லைனுடைய ஸ்லோப்பாக கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ எப்படி இது ஸ்லோப் இருக்குன்னா ஸ்லோப்போடைய பெர்பெண்டிகுலர் ஸ்லோப்பாக கேட்டிருப்பாங்க. ஸோ இதான் பெர்பெண்டிகுலர் ஸ்லோப். ஸோ இதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட் நம்ம மிட் பாயிண்ட் ஒரு P என்ற பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏன்னா P வந்து நம்மளுக்கு தெரியாது, X, Y தெரியாத மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா Pயை கண்டுபிடிக்கிறதுக்காக இப்போ பாருங்கள் 4, 2 என்ற பாயிண்ட்டை நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அதாவது ஒரு எஸ்ன்னு எடுத்துக்கலாம். 4, 2 அண்டு இது டீன்னு எடுத்துக்கலாம். -6, 4 இதான் உங்கள் பாயிண்ட் P. அப்போது மிட் பாயிண்ட் ஆஃப் ST இஸ் ஈக்குவல் டு பாயிண்ட் P அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். P பாயிண்ட்டு கிடைக்கணும்னா அதுக்குடைய மிட் பாயிண்ட் ஆஃப் ST நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் உங்கள் பாயிண்ட் P அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், மிட் பாயிண்ட் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். மிட் பாயிண்ட் ஃபார்முலா 9th ஸ்டாண்டர்ட் படிச்சிருப்பீங்க. x1 + x2/2, y1 + y2/2 இதுதான் அவங்க வந்து மிட் பாயிண்ட்டு. ஸோ மிட் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் இப்போ பாருங்கள். மிட் பாயிண்ட் என்பது உங்களுக்கு x1 + x2/2 அது. ஸோ x1 வந்து உங்களுக்கு இது இந்த பாயிண்ட் வந்து எடுக்கு x1 y1 x2 y2. ஸோ 4 மைனஸ் அங்கே வந்து ப்ளஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 4/6 இது வந்து 2. ஸோ 2 y1 minus y2. ஸோ 2 + 4/2 எவ்வளோ பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு 6 - 4 2 வெரி நம்பர்ஸ் மைனஸ். ஸோ -2 இது உங்களுக்கு 6/2. ஸோ கேன்சல் பண்ணிங்க. இது -1 இது வந்து உங்களுக்கு 3. ஸோ -1, 3. ஸோ இது P என்பது உங்களுக்கு -1, 3. நம்ம இதை என்ன சொல்லியிருந்தோம், மிட் பாயிண்ட் ஆஃப் STயோட வேல்யூ தான் உங்களுக்கு பாயிண்ட் Pன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் இந்த பாயிண்ட்டை நீங்கள் Pன்னு எடுத்துக்கோங்க. அப்போ A என்ற பாயிண்ட்டு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க கொஸ்டின்லேயே. P என்ற பாயிண்ட்டு மிட் பாயிண்ட்னு சொல்லியிருந்தாங்க. மிட் பாயிண்ட் மூலமாக கண்டுபிடிச்சதுக்கு 2 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ அதை மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி நம்ம P என்ற பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். 5, 1 P வந்து -1, 3. இப்போ இதனுடைய ஸ்லோப்பை கண்டுபிடிக்கணும். ஸோ நார்மல் ஸ்லோப்பை மேலே கண்டுபிடிக்கலாம். ஸ்லோப் இது x1 y1 x2 y2. ஸோ ஸ்லோப் ஃபார்முலா என்ன, ஸ்லோப் m இஸ் ஈக்குவல் டு 2 பாயிண்ட் இருந்தால் y2 - y1/x2 - x1. ஸோ y2 - y1 3 - 1 by -1 - by x2 - x1. ஸோ இது வந்து உங்களுக்கு 2/-6. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா -1/3 எழுதிக்கலாம். ஸோ m இஸ் ஈக்குவல் டு -1/3. பட் அவங்க கொட்டிருந்த கொஸ்டின் என்னென்னா ஸ்லோப்பு பெர்பெண்டிகுலராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸ்லோப் இருக்குது, அதனுடைய பெர்பெண்டிகுலரில் உள்ள ஸ்லோப் என்ன சொல்லி இருக்கும், அதனுடைய பெர்பெண்டிகுலர் என்ன சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு என்னென்னா -1/m. ஸோ நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸ்லோப்போடைய பெர்பெண்டிகுலர் சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸ்லோப்புக்கு பெர்பெண்டிகுலர் லைனுடைய வேல்யூ என்ன, ஸ்லோப் என்னன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அது என்னென்னா -1/m. ஸோ நீங்கள் கண்டுபிடிச்ச m வந்து -1 இந்த மாதிரி இந்த ஃபார்முலாவில் போட்டுட்டிங்கன்னா உங்களை ஆன்சர் கிடச்சிடும். -1 × 3/-1. ஸோ -1 கேன்சல் 3. அப்போ உங்கள் வந்து ஸ்லோப் வந்து என்ன கேட்டிங்கன்னா பெர்பெண்டிகுலர் டு த ஸ்லோப் வந்து உங்களுக்கு 3 தான் ஆன்சர். ஸோ அவ்வளோ அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இந்த கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.